அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக பிரார்த்தனை செய்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த மாதமானது உண்மையாகவே கிறிஸ்மஸை நெருங்கி வருகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். டிசம்பர் என்றாலே கிறிஸ்மஸ் என்றுதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. உலகத்தினுடைய எல்லா மக்களும் அதை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற, ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகை தான் கிறிஸ்மஸ் பண்டிகை ஆகும். இந்த நாளிலே மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-23 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அநேகர் வழி நடத்துகிறார்கள். நாமும் கூட பலரை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். சில சமயங்களிலே முடிவெடுக்க முடியாத அளவிற்கு அல்லது பிரச்சனைகள் வரும்போது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் திணறி விடுகிறோம். ஆகவே வழி நடத்துகிற மக்களை நாம் தேடுகிறோம், நாடுகிறோம். சங்கீத புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலே என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே 2 காரியங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வழிகாட்டும் கர்த்தர், இன்னொன்று ஆலோசனை கூறும் கர்த்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். 1-23 வாக்கியங்கள் அதிலே காணப்படுகின்றன. இது ஒரு நீளமான ஒரு அதிகாரமாகும். கிறிஸ்துமஸ் காலங்களிலே சபைகளிலே கூட்டங்களிலே அநேக இடங்களிலே இந்த திருமறை பகுதியை எடுத்து கையாண்டு பிரசங்கிப்பார்கள். இந்த திருமறை பகுதியை நான் கவனமாக வாசித்த பொழுது 4 விதமான தேவனுடைய வழிநடத்தலுக்குரிய உபாயங்கள் அல்லது வழிகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நட்சத்திரம், 2ஆவதாக வேத வசனம், 3ஆவதாக சொப்பனம், 4ஆவதாக தேவதூதன். நட்சத்திரம் என்பது மூலமாக ஆண்டவர் படைப்பின் வழியாக மக்களை வழி நடத்துகிறார் என்கிற ஒரு செய்தியை புரிந்து கொள்கிறோம். வேத வசனம் என்கிற அந்த திருவசனம் அல்லது சத்திய வசனத்தின் மூலமாக கர்த்தராகிய தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். அதே சமயத்தில் சொப்பனம் என்பது இது ஒரு கிறிஸ்தவ அனுபவமாகும். தூதன் என்பது இது உண்மையாகவே பரலோகத்தினுடைய பணியாட்கள் மூலமாக அந்த வழிநடத்தல் கிடைக்கப்படுதலை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 4 காரியங்களும் இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது நட்சத்திரம். பாருங்கள், ஆண்டவர் பிறந்த அந்த காலத்திலே வானத்திலே நட்சத்திரம் தோன்றியது. ஆகவே இந்த நட்சத்திரத்தை குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிழக்கில் வந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு என்று அங்கு திருமறையிலே சொல்லப்படுகிறது. அருமையானவரே, கிழக்கில் வந்த சாஸ்திரிகள் இவர்கள் யார்? ஞானிகள். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் வைஸ் மென் என்று சொல்லலாம். சிலர் சொல்கிறார்கள் இவர்கள் சிறந்த கல்வி ஞானிகள் என்று சொல்கிறார்கள். அதாவது வானத்தையும் வானத்திலுள்ள நட்சத்திரங்களையும் ஆராய்கிற மக்கள் என்று கூட பலர் விளக்கி சொல்கிறார்கள். ஆனால்
இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் அல்லது சந்திர சூரியன் நட்சத்திரத்தை வைத்து எதிர்காலத்தை அறிந்து கொள்வது இன்றைக்கு உலகத்தினுடைய மக்களுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் இதை வேதாகமானது அங்கீகரிக்கவில்லை. அருமையானவர்களே, இங்கு நட்சத்திரம் தோன்றியது உண்மையாகவே ஒரு ஸ்பெஷல் சைன் என்று சொல்லலாம். ஒரு விசேஷித்த ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறந்தபோது அந்த நட்சத்திரத்தை கண்டு இந்த வான சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள் அதை புரிந்து கொண்டார்கள். யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யார் என்றால் புற ஜாதி மக்கள், யூதர்கள் அல்ல. ஆகவே யூதர்கள் அல்லாததினாலே அவர்கள் யூத மார்க்கத்தை குறித்து அறியாமல் இருந்திருக்கலாம். இரண்டாவதாக, இவர்கள் ஐஸ்வர்யவான்கள். ஆண்டவருக்கு கொடுத்த அன்பளிப்புகளை வைத்து இவர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்பதை நாம் மதிப்பிடலாம். மூன்றாவதாக, அவருடைய வாழ்க்கையில் சிறந்த கல்விமான்கள். நான்காவதாக, வானத்தை ஆராய்கிற ஒரு ஞானிகள், அது ஒரு விதமான சயின்டிஸ்ட் என்று கூட சொல்லலாம். இவர்கள் ராஜாவை தேடி வருகிறார்கள். இந்த ராஜாவை தேடி வருவதற்கு இந்த நட்சத்திரம் வழி நடத்தியது. பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நட்சத்திரங்கள் பகலில் தெரியாது, இரவில் தான் தெரியும். ஆகவே என்னுடைய யூகம் என்ன? இவர்கள் பகலிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள், இரவிலே பயணம் செய்வார்கள். இந்த நட்சத்திரமானது வழிநடத்தி கொண்டே வருகிறது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ராஜாவை கண்ட பிற்பாடு இந்த நட்சத்திரமானது பிள்ளைகள் இருந்த பிள்ளையானது, அதாவது பிள்ளையாகிய இயேசுவானவர் இருந்த இடத்திற்கு அது வழிநடத்தியது என்று சொல்லலாம். ஆகவே இந்த நட்சத்திரமானது வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாக காணப்படுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நட்சத்திரத்தின் மூலமாக உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் அறியலாம் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? படைப்புகள் வழியாக, ஆண்டவர் படைத்த காரியத்தின் வழியாக ஆண்டவர் இன்றைக்கும் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேகம் வருமானால், ஒருவேளை மந்தாரம் வருமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பூமியினுடைய சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ளுகிறது வண்ணமாய் வானத்தினுடைய காரியங்களை வைத்து நாம் வழிநடத்தலை பெறுகிறோம். ஆனால் கிறிஸ்தவ போதனை இதற்கு ஒத்து போகவில்லை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே முதலாவதாக நட்சத்திரத்தின் வழியாக வழிநடத்தல். இரண்டாவதாக அங்கு வேதவசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? வேத வார்த்தையின் மூலமாக வழிநடத்தல். இந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடத்தில் சென்று யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்கிறார்கள். இதை கண்ட பொழுது, இதை கேட்ட பொழுது இந்த அருமையான ஏரோதும் அந்த எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். இந்த ஏரோது ராஜாவுக்கு ஒரு பெயர் என்ன? அதாவது ஏரோது ராஜா பெரியவர் என்று சொல்வார்கள், கிரேட் ஏரோது என்று சொல்வார்கள். இவன் தன்னுடைய அருமையான மனைவியும் அதே போல அவர் தன்னுடைய சகோதரர்களையும் கொலை செய்தவன், 9 முறை திருமணம் முடித்தவன் என்கிற ஒரு செய்தி உண்டு அவனை குறித்து. ஆனால் அந்த ஏரோதுனுடைய வாஞ்சை என்ன? யூதருக்கு தான் ராஜா என்கிற ஒரு பெரிய பட்டத்தை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். ஆகவே தனக்கு எதிரியாய் வருகிற மக்கள், தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு ஊறு அல்லது துன்பம் விளைவிக்கிற மக்களை கொலை செய்து விடுவான். அருமையானுள்ளே, இந்த ஏரோது ஏதோமின் வம்சத்தை சார்ந்தவன். ஏதோமின் வம்சத்தாருக்கு இஸ்ரவேலருக்கும் எப்போதுமே அங்கு போராட்டங்கள் உண்டு. இந்த ஆவிக்குரிய போராட்டம் இங்கும் அங்கு நடந்து வருகிறது. முதலாவது படைப்புகள் வழியாக ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்று சொன்னேன். இரண்டாவது ராஜா வேதபாரர்களை, ஆசாரியர்களை, வேத பண்டிதர்களை அழைத்து யூதருக்கு ராஜா எங்கே பிறக்கிறார் என்று கேட்கிறார். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். யூதா தேசத்தில் உள்ள பெத்லேமே,
யூதாவின் பிரபுக்களின் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதியிருக்கிற அந்த பகுதியை வைத்து இந்த அருமையான வேத பண்டிதர் சொன்னார்கள், யூதருக்கு ராஜா பெத்லேமிலே பிறப்பார் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்பொழுது இந்த ராஜா வஞ்சகமாக சாஸ்திரத்தில் பேசி அனுப்புகிறதை நீங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் படைப்பின் வழியாக மக்களுக்கு அவர்களுக்கு அவ்வழிநடத்தல் தருகிறார் என்று சொன்னேன். அது ஆண்டவரை அறியாத மக்களுக்கு. இரண்டாவதாக, ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்களுக்கு உண்மையாகவே அவர் வேத வார்த்தையின் வழியாக அவர் நமக்கு வழிநடத்தலை தருகிறவராயிருக்கிறார். இந்த பெத்லேமுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு தூரம் என்றால் 5 மைல் தான். ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்த வேதபாரர்கள், வேத பண்டிதர்கள் அல்லது ஆசாரியர்கள் இயேசுவை காண சென்றார்களா? இல்லவே இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் வேத வசனத்தின் மூலமாக அவர் பேசுகிறவராக காணப்படுகிறார். அருமையானவர்களே, என்னை பொறுத்தவரையிலே ஆண்டவருடைய வழிநடத்தல் வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியின் துணையினாலே அது நிச்சயமாக வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வேத வசனமானது குறைவற்றது, அதே சமயத்தில் வேத வசனமானது அழியாதது. வேத வசனத்தை யாராலும் அதை கட்ட முடியாது, அதை அடக்க முடியாது. அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத பண்டிதர்கள் ஆண்டவர் எங்கே பிறப்பார் என்று அறிந்தார்கள், ஆனால் அவரை காண அவர்கள் பிரயாசப்படவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கண்டு கொண்டிருக்கிற அருமையான நண்பரே, உங்களுக்கு வேத வசனம் தெரியலாம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வசனங்கள் வரையிலும் உள்ள அந்த பகுதியை நீங்கள் கரைத்து குடித்திருக்கலாம் அல்லது மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். வசனத்தை சொன்னால் ஒருவேளை எண்களை சொல்லலாம், எண்களை சொன்னால் வசனத்தை சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் மூளையிலே வைத்து கொண்டு அதை அனுபவத்தில் கொண்டு வரவில்லை என்றால், இந்த பிரதான ஆசாரியர்களைப் போல ஆண்டவர் எங்கே பிறப்பார் என்று தெரிந்தாலும் அதை காண முற்படாத மக்களைப் போல நாம் காணப்பட்டு விடுவோம். ஆகவே வேத அறிவு முக்கியம், ஆனால் அதை அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். திறந்த இருதயத்தோடு கேட்போமானால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். முதலாவது, நட்சத்திரத்தின் வழியாக தேவன் வழி நடத்தினார். இரண்டாவதாக, அவர் உண்மையாகவே வார்த்தையின் மூலமாய், எழுதப்பட்ட வார்த்தை மூலமாய் தன் சித்தத்தை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக, ஆண்டவர் அங்கே இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 11, 12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக பேசுகிறவர். இது ஒரு அனுபவமாகும். சொப்பனங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் வருகிறது, ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் சொப்பனம் வருகிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஏராளமான சம்பவங்களை நான் சுட்டி காண்பிக்க முடியும். அந்த சம்பவங்களிலே ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக அல்லது சொப்பனங்களின் வழியாக தேவன் தன் திட்டத்தை, நோக்கத்தை, வழிநடத்தலை அவர் தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்திலே தூதன் காணப்பட்டு எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போகும்படியாக அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக சாஸ்திரிகளோடு பேசினார். அதே சமயத்தில் 2ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். மத்தேயு 2:13 யோசேப்பு கிடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொப்பனத்தின் வழியாக, தூதன் வழியாக பேசுகிறார். நீ உன்னுடைய அந்த பிள்ளையும் தாயும் அழைத்து கொண்டு எய்த்துக்கு ஓடிப்போய் என்று சொன்னார். அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். ஏரோது மரித்த பின்பு
பிள்ளையை கொலை செய்ய முற்பட்டவர்கள் மடிந்து போனார்கள். மறுபடியுமாய் தாயும் பிள்ளையும் அழைத்து கொண்டு இஸ்ரவேலுக்கு போய் என்று சொல்லி வழி நடத்தப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யோசேப்போடும் அதே சமயத்திலே அங்கு சாஸ்திரிகளோடும் ஆண்டவராகிய கர்த்தர் சொப்பனத்தின் வழியாக தன்னுடைய வழிநடத்தலை தருகிறார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த சொப்பனங்கள் ஒரு வழிநடத்தல் தருகிற ஒரு ஏதுவான ஒரு வழியாகும். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், யோசேப்பு சொப்பனங்களை கண்டார். அதே சமயத்திலே பார்வோன் சொப்பனத்தை கண்டான். வேதாமத்திலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு மரியாளை சேர்த்து கொள்வதற்கு முன்பாக சொப்பனத்திலே அவன் காட்சியை பெற்றான். பிரியமானவர்களே, சொப்பனங்கள் பல்வேறு காரணங்களினால் வருகிறது. தொல்லைகளினாலே சொப்பனங்கள் வருவது உண்டு. சாத்தானால் கூட சொப்பனங்கள் வருவது உண்டு. என்னிடத்தில் ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு சொப்பனமே வரவில்லை என்று. நான் சொன்னேன், நீ ஒரு பாக்கியவான் என்றேன். ஏனென்றால் சொப்பனங்கள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எதனால் வருகிறது, இது ஆண்டவரால் வருகிறதா, சாத்தானால் வருகிறதா, சுயத்தினால் வருகிறதா என்று கண்டுபிடிப்பது மிக கடினமான காரியம். இன்னொரு காரியம், சொப்பனங்கள் வந்தால் அதற்கு அர்த்தமானது அதை நாம் அறிவது மிக கடினமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசினார். ஆகவே அருமையானவர்களே, சொப்பனங்கள் நீங்கள் நினைத்த உடனே வராது. சொப்பனங்கள் என்பது ஆண்டவர் அருளினால்தான் வரும். அருளவில்லை என்றால் அந்த சொப்பனங்கள் வராது. 3 வழிநடத்தலை சொன்னேன். முதலாவது நட்சத்திரத்தின் வழியாக, படைப்புகள் வழியாக. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையின் வழியாக, எழுதப்பட்ட வசனத்தின் வழியாக. மூன்றாவதாக சொப்பனம் என்கிற அனுபவங்களின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே இன்னொரு வழிநடத்தல் சொல்லப்படுகிறது, தூதன் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாமத்திலிருந்து வாசித்து பாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசர்களோடு தூதன் வழியாக அவர் பேசுகிறார். தூதர்கள் யார் என்றால் தேவனுடைய வேலைக்காரர்கள், பரலோகத்தினுடைய வேலையாட்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹெவன்லி மெசேஞ்சர்ஸ் என்று சொல்லலாம். குறிப்பாக காபிரியல் என்பவன் தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு அதை சொல்லுகிற அடியானாக காணப்படுகிறார். 2ஆம் அதிகாரம் 13 பாருங்கள், அங்கே கர்த்தருடைய தூதன் சாஸ்திரிகளுக்கு சொல்கிறார். அதே போல 2ஆம் அதிகாரம் 19 பாருங்கள், யோசேப்பினிடத்திலே கர்த்தருடைய தூதன் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய தூதன் தன்னுடைய செய்தியை சொல்கிறார். மரியாளிடத்திலே கர்த்தர் தம் தூதனை அனுப்பி ஆண்டவரின் பிறப்பை குறித்து பேசினார். அதே சமயத்திலே யோவான் சானகனுடைய தகப்பனான சகேரியா இடத்திலே தூதன் காபிரியல் பேசினதாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தூதர்களும் நாம் கூப்பிட்ட உடனே வருவதில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே விரும்பின உடனே வருவதில்லை. அவர்கள் நம்முடைய வேலையாட்கள் அல்ல, ஆண்டவரின் வேலையாட்கள். ஆண்டவர் அனுப்பும் போதுதான் வருவார்கள். ஆண்டவர் அனுப்பும் பொழுதுதான் அவர் கொடுக்கிற செய்தியை சொல்வார்கள். ஆண்டவர் எதற்காக அவர்களை அனுப்பினாரோ அந்த செய்தியை அல்லது செயலை முடித்துவிட்டு செல்வார்கள். ஆகவே தூதன் வழியாகவும் ஆண்டவர் வெளிப்படுகிறார், தன் சித்தத்தை தேவன் நடத்துதலை காண்பிக்கிறார். அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் காலம் என்றால் வழி நடத்தும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற காலம். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 4 வழி நடத்தலை சொன்னேன். ஒன்று அது நட்சத்திரம், இரண்டாவது அங்கு தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது சொப்பனம், நான்காவது தூதன். இப்போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது, நான் எதை எடுத்துக்கொள்வது, எதை தெரிந்து கொள்வது? நான் இப்போது உங்களிடத்திலே மனம் திறந்து பேசுகிறேன். சொப்பனமானது நீங்கள் நினைத்த உடனே வராது. ஆண்டவர் வந்தால், ஆண்டவர் தந்தால்தான் இந்த சொப்பனத்தை காண முடியும். அப்படியானால் சொப்பனங்களை சார்ந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே வழிநடத்துதலை நாம் கொண்டு இருப்பது நல்லதல்ல. வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வரவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். இரண்டாவது நட்சத்திரங்கள்,
அந்த நட்சத்திரமாகிய படைப்பின் வழியாகவும் ஆண்டவர் இடைபடலாம். ஆனால் நட்சத்திரம் எப்போதுமே இரவில் தான் தெரியும், பகலில் தெரியாது. அப்படியானால் பகல் வேளையிலே வழிநடத்தலுக்கு எங்கே செல்வது? அது ஒரு குழப்பம்தான். ஆகவே நட்சத்திரத்தையும் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆகவே படைப்பையும் நாம் சார்ந்து கொள்வது விவேகம் அல்ல. மூன்றாவது, அங்கே சொல்லப்பட்டிருக்க தூதன். தூதனானவன் நீங்கள் நினைத்த உடனே அவன் வரமாட்டான், ஆண்டவர் அனுப்பும் போதுதான் வருவார். அப்படியானால் நம்முடைய கையில் இருக்கிற ஒரே ஒரு வழிநடத்தலுக்குரிய சுத்தமான, நிரந்தரமான, எப்போதும் கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு வழிநடத்தலுக்குரிய காரியம் என்ன? திருமறை வசனம்தான். அருமையானுள்ளே, வேத வசனத்தை, அதாவது எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க அல்லது அதை புரிந்து கொள்ள அதை ஒழுங்கு கிரமமாய் கற்றுக்கொள்ள அதே சமயத்தில் ஆவியாருடைய ஒத்தாசையினாலே நீங்கள் அந்த வசனங்களை எங்களுக்கு அன்லாக் பண்ணி தாரும் என்று சொல்லி, திறந்து தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது, திறந்த மனதோடு அல்லது சுய திட்டத்தை முன்னாலே வைத்து கொண்டு ஜெபிக்காதபடி திறந்த மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையின் வழியாக இன்றைக்கும் வழி நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக இந்த திருப்பணியை செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே தரிசனங்களை நான் நம்புகிறவன், சொப்பனங்களை நம்புகிறவன், தூதனை நம்புகிறவன், ஆவியானுடைய வரங்களை நம்புகிறவன். இருப்பினும் இவைகளுக்கு மேலாக நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உச்சத்தில் வைக்கிறேன், உன்னதத்தில் வைக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தரையில் விழாது. ஆண்டவருடைய வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியங்களை செய்துவிட்டுத்தான் திரும்பும், இல்லையா? அப்படியே அருமையானவர்களே, உங்களுடைய வழிநடத்தலுக்கு ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க தொடங்குங்கள். வேத வசனத்தை வாசிக்க நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையின் தடைகள் மாறும். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே வளருவீர்கள். பிரகாசமான மனக்கண்களை பெறுவீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களிலே நிரப்பப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பாவ சோதலிருந்து ஜெயத்தை பெறுவீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வழிநடத்தல்களை பற்றி சொல்லும் பொழுது 4 சொன்னேன். அதிலே மிக முக்கியமானது அருமையான வார்த்தை வழியாகத்தான். ஆனால் இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அறிந்தார்களே தவிர ஆண்டவரை ஆராதிக்க போகவில்லை. ஆனால் நட்சத்திரத்தை கண்டவர்கள், ஆண்டவரை புரிந்தவர்கள், தங்களுக்கு கிடைத்த ஒரு ஜெனரல், அதாவது பொதுவான ரெவலேஷன், அதை வைத்து ஆண்டவரை தேடினார்கள், கண்டார்கள், தொழுது கொண்டார்கள், திரும்பி சென்றார்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தாரும். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் வழிநடத்தும் ஆண்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பல கோணங்களிலே எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். நட்சத்திரத்தின் வழியாக, தூதன் வழியாக, சொப்பனத்தின் வழியாக நடத்துகிற ஆண்டவர் திருவசனத்தின் மூலமாய் நடத்துகிறீர் என்பதை ஆழமாய் கற்றுக்கொண்டோம். நாங்களும் திருவசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, திருவசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ள, திருவசனத்திலே ஆண்டவரை முழுகி முத்துக்களை பெற, ஆண்டவரை திருவசனத்தினாலே ஆளப்பட, நிரப்பப்பட, வழிநடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு தங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.